கார்த்தி சரவணன் 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஹாஸ்பிட்டல் வரும்பொழுது ஐஸ்வர்யா அவங்க ஃப்ரெண்டு கூட நிற்கிறாங்க. அப்போது கார்த்தி வந்துட்டு ஐஸ்வர்யாவை பார்க்குறாங்க. அண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னோடய ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை கார்த்தி, அதான் பார்க்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க தான் உங்கள் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் கார்த்தி, இவ தான் என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன கார்த்தி இங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உடனே இல்லை நீ ஒரு சின்ன வேலை விஷயமா வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. அப்போது கார்த்தி இங்கே வந்திருக்கானா நிச்சயமாக தீபா அங்கே இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருப்பான். அப்போது வீட்டில் இருக்கிறது தீபா இல்லைங்கிறது கார்த்திக்கும் நல்லாவே தெரியும். அத்தையோட உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் யாரோ ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து தீபா மாதிரி நடிக்க வச்சுருக்கான். முதல்ல என்ன நடக்குது இங்கேன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ஒரு பக்கம் ஆர்வமாக இருக்காங்க. கார்த்தி வந்துட்டு நேராக ரிசப்ஷனில் கேட்குறாங்க. காலையில் மலையிலேருந்து கீழே விழுந்து அடிபட்ட காயத்தோட ஒரு பொண்ணை அட்மிட் பண்ணாங்களே, அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் நீங்கள் யார் சார் அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் வந்துட்டு அவங்களுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டு ஐசி வார்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நேராக போயிட்டு ஐசி வார்டில் தேடி பார்க்குறாங்க. அங்கே வந்துட்டு தீபா இல்லை. உடனே கார்த்தி சரவணன்கிட்ட கேட்குறாரு. என்ன சார் இங்கே தானே தீபா இருக்கதா சொன்னாங்க, ஆனால் இங்கே தீபாவை காணுமே, எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை டாக்டர் எதுவும் வேறு ஒரு வார்டுக்கு எதுவும் மாற்றிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கார்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. பக்கத்தில் இருக்க நர்ஸ் கிட்டெல்லாம் கேட்குறாங்க. காலையில் இங்கே தான் சார் இருந்தாங்க, ஆனால் இப்போ எங்கே போனாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே நேராக மறுபடியும் ரிசப்ஷனுக்கு வராங்க. ஏங்க அந்த பொண்ணை வந்துட்டு ஐசி வார்டில் காணோம், எங்கே அவங்களோட ஹஸ்பண்டு தானா, அவங்கள வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அதுக்காக தான் கேட்குறேன், கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உடனே அவங்க வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. சக்தி சொன்ன ஆளாக தான் இருப்பானோ இவன், அந்த வில்லனோட ஆளாக இருக்கும், அவங்கள கடத்திக்கிட்டு போகிறதுக்காக தான் கேட்குறான், நாம் எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே எத்தனை நர்ஸ் வேலை பார்க்குறாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு கார்த்தி கேட்குறாங்க. சார் எப்படி சார் உங்ககிட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்க முடியும், நீங்கள் யார் என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணோட வீட்டுக்காரர் தாங்க நான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்துட்டு கேட்டுக்கிட்டு அப்படியெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. வேணும்னா போலீஸை கூட்டிகிட்டு வாங்க, அதுக்கப்புறம் பார்க்கலான்னு சொல்கிறாங்க. உடனே பக்கத்தில் நிற்கிற நம்ம இன்ஸ்பெக்டர் பேசுகிறாரு. ஹலோ சிஸ்டர், ஐ எம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சரவணவேல், சென்னை டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் இப்போ தர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே என்ன செய்கிறாங்கன்னா நம்ம கார்த்திகிட்ட அந்த அட்ரஸ்க்கு எல்லாத்தையுமே எடுத்து கொடுக்குறாங்க. எடுத்து கொடுத்த உடனே இவங்க எதுக்காக அவங்க வீட்டுக்கு இவங்களை கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சார் காலையில் ஒருத்தர் இந்த மாதிரி தான் அந்த பொண்ணுக்கு உறவு முறைன்னு சொல்லிட்டு பெங்களூர்லேருந்து வந்தார். பார்க்குறதுக்கு வில்லன் மாதிரி இருந்தார். அவர் வந்துட்டு இந்த பொண்ணை கடத்துறதுக்காக முயற்சி பண்ணார். எங்கள் கூட வேலை பார்க்குற ஒரு நர்ஸ் தான் அவங்கள காப்பாற்றி அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அவங்க வீட்டில் வச்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக கூட்டிகிட்டு போயிருக்காங்க. நான் அவங்களோட அட்ரஸ் தரேன், நீங்கள் அங்கே போய் பாருங்கள், வேறு யார்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கார்த்தி சொல்கிறாங்க. சரிங்க சிஸ்டர், ரொம்ப நன்றி, அவங்கள இந்தளவுக்கு நீங்கள் காப்பாற்றி வச்சுருந்தது பெரிய விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நேராக என்ன செய்கிறாங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டு போகிறதுக்காக கிளம்புறாங்க. ஐஸ்வர்யா ஒரு பக்கம் வந்து கார்த்தி வந்துட்டு நர்ஸ் கிட்டே பேசிகிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்டுடுறாங்க. கேட்ட உடனே ஐஸ்வர்யா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போது இத்தனை நாள் நம்ம வீட்டில் தீபாவாக இருக்கிறது தீபா கிடையாது, நாம் சந்தேகப்பட்டதெல்லாம் சரியாக போச்சு. அப்போ கார்த்தி வேணுங்கிறதுக்குன்னே யாரோ ஒருத்தியை கூட்டிகிட்டு வந்து தீபா மாதிரி நடிக்க வச்சுருக்கான், ஆள் மாறாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கான். முதல்ல வீட்டுக்கு போயிட்டு அவள் யார் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா என்ன செய்கிறாங்கன்னா கார்த்தி வரத்துக்குள்ளே போயிட்டு அவள் யாருங்கிறத நம்ம வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் அப்படின்னு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி வந்துட்டு நேராக சக்தி வீட்டுக்கு தான் போகிறாங்க. சக்தி வீட்டுக்கு போகும்பொழுது போய் டோரை தட்டுறாங்க. அப்போ உடனே சக்தி வந்துட்டு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை அந்த வில்லன்கள் தான் வந்துட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு டோரை வந்துட்டு திறக்காமையே இருக்காங்க. அப்போ உடனே சக்தி கேட்குறாங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு. சிஸ்டர் நீங்கள் கொஞ்சம் கதவை திறங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உடனே இங்கே வந்துட்டு இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாங்கள்ல தீபா, அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. சார் நீங்கள் அவங்களோட ஹஸ்பண்ட் நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உடனே கார்த்திக்கும் தீபாவுக்கும் ஜோடியாக நின்று எடுத்த ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. அதை காமிச்ச உடனே சக்தி நர்ஸ் வந்துட்டு கார்த்தியை நம்புகிறாங்க. சரி ஓகே சார், காலையில் ஏற்கனவே இவங்களுக்கு ஒரு அசம்பாவிதம் நடக்க பார்த்துச்சு, ஒரு வில்லன் வந்துட்டு இவங்களை கடத்துறதுக்கு முயற்சி பண்ணார், அதனால தான் சார் நான் அப்படி கேட்டேன், சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சிஸ்டர், பரவாயில்ல இருக்கட்டும், இப்போ அவங்க எப்படி இருக்காங்க, நான் அவங்கள பார்க்கலாமான்னு கேட்குறாங்க. வாங்க சார்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. தீபா வந்துட்டு மயக்கத்தில் தான் இருக்காங்க. அப்போது தீபா நான் கார்த்தி வந்திருக்கேன் தீபா, பாருங்கன்னு சொல்லி கார்த்திக் எவ்வளவோ வந்துட்டு தீபா கிட்டே பேசுகிறாங்க. ஆனால் தீபா வந்துட்டு எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லாமல் இருக்காங்க. ஸோ நம்ம தீபா வந்துட்டு நல்லபடியாக குணமாகி கார்த்திக் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு உங்களுடைய ஆதரவையும் சப்போர்ட்டையும் கொடுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க.